மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர். இவர் இப்போ பிறக்க போகின்ற மார்ச் மாதம் 2025 வருடத்தில் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சியாக உள்ளார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். இந்த சனி பகவானின் பெயர்ச்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். எந்த ஒன்றிலும் தனித்து நிற்கும் ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு யாராவது ஒருவர் தூண்டுகோலாக இருந்து தூண்டி கொண்டிருந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் மனதை வீணான வழிகளில் செலுத்த மாட்டீர்கள். உங்களை எவராலும் அவர்களுடைய வழிக்கும் திருப்பிவிட முடியாது. திடீர் யோகத்தை விட படிப்படியாக முன்னேற்றம் காணும் நீங்கள் சாதாரண பொருட்களின் மீது ஆசை அதிகமாக வைக்க மாட்டீர்கள். அற்ப விஷயங்களுக்கு அடிமையாகவும் மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை நிலை கீழ்மட்டத்தில் இருந்தாலும் ஆடம்பரமான விலை உயர்ந்த மதிப்புடைய பொருட்களையே நீங்கள் உபயோகப்படுத்தும் பொருட்களாக இருக்கும். உங்களுக்கு இயல்பாகவே போதிய வசதிகள் அமைந்திருக்கும். அமையாவிட்டாலும் அது அமைந்தே தீரும். பிறர் நம்பும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். உங்கள் தகுதியை எப்போதும் நிலைநிறுத்த முயல்வீர்கள். உங்கள் நலன் உங்களது குடும்ப நலன் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அதை மென்மேலும் உயர்த்துவதற்காகவே நீங்கள் உழைப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்னும் 10ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்கள் முன்னேற்றத்திற்கு எல்லாம் தடைகளையும் உடல் உபாதைகளையும் செல்வாக்கு கௌரவம் போன்றவற்றிற்கு பங்கத்தையும் வீட்டில் வெளியிலும் பிரச்சனைகளையும் பண பற்றாக்குறையையும் வருமானத்தில் சிரமத்தையும் வழங்கி வந்து உங்களை ஆட்டி படைத்தார். முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் போயிருக்கும். கடன் வாங்கி செலவுகள் செய்து அதற்கு வட்டி கட்டுவதற்கு சிரமப்பட்டிருப்பீர்கள். அலைச்சல், அவமானம், குடும்பத்திற்குள் நெருக்கடி, முயற்சிகளில் தடை, நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்விலும் பிரச்சனை, ஒரு சிலருக்கு மெமோ, சஸ்பென்ஷன் போன்ற அளவிற்கு போயிருக்கும். தொழிலிலும் நிலையான நிலை இருந்திருக்காது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் சங்கடத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள். கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் பட்ட சங்கடங்கள் கொஞ்சமா நஞ்சமா? உங்களை பாடாய்படுத்திய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் எப்படி சமாளித்து வந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். கடந்த 2.5 ஆண்டுகளில் உங்கள் உடலில் உயிர் மட்டும்தான் இருந்தது என்று சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இப்பொழுது இருப்பீர்கள். வருமானத்தில் சங்கடம், அலுவலகத்தில் பிரச்சனை, உடலில் பிரச்சனை, மனதில் துயரம் என்று அவதிக்கு மேல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசிக்குள் லாபசனியாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சனி பகவான். 10ஆம் வீட்டில் பாடாய்படுத்திய சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது என்ன செய்வார் என்பது நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. சனி பகவான் 30 ஆண்டுகளில் 12 வீடுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். இவருடைய சஞ்சார நிலையை வைத்தே 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் கிடையாது, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவரும் கிடையாது என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவரின் ராசிக்கும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை வழங்குவார். 3, 6, 11ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கும் போது அந்த வீடுகளுக்குரிய பலன்களை மிக மிக யோக பலன்களாக வழங்கி அக்காலத்தில் வாழ்வின் மேல் மட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்வார் சனி பகவான். இந்த நிலையில் கடந்த 2.5 ஆண்டுகள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களின் பூர்வ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகும் இந்த காலத்தில் பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு வழங்கப் போகிறார். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் விடிவு காலமாக மாறப்போகிறது. நீங்கள் பட்ட அவமானங்கள், அடைந்த துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது. என்றோ செய்த முதலீடுகளில் இப்பொழுது உங்களுக்கு லாபம் வரப்போகிறது. செய்து வரும் தொழில் மூலம் சிறப்பான வருமானம், வீட்டில் மகிழ்ச்சி, ஆனந்தம் என்ற நிலையும் பொன்பொருள் சேர்க்கையும் எதிர்பாலினரால் முன்னேற்றத்தையும் காணப்போகிறீர்கள்.
நீங்கள் எதிர்பார்த்து இயக்கப்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொன்றும் உங்கள் கைக்கு வரப்போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை அமையும். ஒரு சிலருக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம் என்ற வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக பணிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, முடங்கி கிடந்திருந்த தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் லாபமும் யோகமும் கூடி பணம், பதவி என்று உங்கள் வாழ்க்கை வளமாகும். இந்த காலத்தில் ஒரு சாதனையாளராக நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் லாபமாகும். செய்து வரும் தொழில், வியாபாரம் அனைத்துமே லாபம் அடையும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி கிடைக்கும். இது நாள் வரையிலும் ஒரு கனவாகவே இருந்தவற்றை எல்லாம் நனவாக்கி கொள்ளும் காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். புதிய இடம் வாங்குவது, சொத்து என்று இந்த காலகட்டத்தில் சேரும். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இத்தகைய சிறப்பான பலன்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். இதே காலத்தில் 3ஆம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக பஞ்சமஸ்தானம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடப் போகிறார். இதில் ஜென்ம ராசியை பார்க்கும் சனி பகவானால் உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் எண்ணம் நேர்மறையாக செயல்படும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதனால் வேலை பளு அதிகரிக்கும், அலைச்சலும் உண்டாகும். அதன் காரணமாக உடல் நலனில் உபாதைகள் உண்டாகும். ஒரு சிலர் பணி நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே செல்லும் நிலையும் உண்டாகும். கடந்த கால அனுபவங்களை மனதில் கொண்டு செயல்படுவது இந்த காலத்தில் நன்மையை உண்டாக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்வது அவசியம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் சனி பகவானால் உங்களுடைய குழந்தைகளின் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அவர்களை பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கும். அவர்களுடைய உயர்விற்காக முயற்சிகளை அதிகரிப்பீர்கள். வியாபாரத்திலும் தொழிலிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஷேர் மார்க்கெட் மூலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அசையா சொத்துகள் சேரும். இருக்கும் சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் விலகும். பணியாளர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் சனி பகவானால் உங்கள் திறமைக்கு ஏற்ப வேலைகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் முக்கிய பொறுப்புக்கு தேர்வு செய்யப்படுவீர்கள். மறைந்திருந்த உங்கள் திறமைகளும் செல்வாக்கும் இந்த காலத்தில் வெளிப்படும் என்றாலும் மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றும். உங்களுடைய செல்வாக்கை சீர்குலைக்கும் வகையில், முன்னேற்றத்தை தடுக்கும் வகையிலும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் எதிரிகள் செயல்படுவார்கள். அதனால் உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்கக்கூடும் என்பதால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். இரகசிய கேமராக்கள் நீங்கள் பேசுவதை பதிவு செய்து அம்பலப்படுத்துவது என்ற நிலைக்கு சிலர் செல்வார்கள். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் அபராதம் கட்ட வேண்டிய நிலைக்கு ஆளாக வேண்டி வரும். வாகன பயணத்தில் விபத்து, தொற்று நோய் என்ற தொல்லைக்கும் சிலர் ஆளாக வேண்டி வரும் என்பதால் அனைத்திலும் இந்த காலகட்டத்தில் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். பெண்கள் கணவரை அனுசரித்து செல்வதும் கணவரின் உடல்நிலையில் அக்கறையாக இருப்பதும் அவசியம். இவை அனைத்தும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் அவருடைய பார்வைகளாலும் உண்டாகும் பலன்கள். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் பொருளாதார நிலை, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, திருமணம், வீடு, வாசல், வாகனம், செல்வாக்கு சிறப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியுமானவர் என்பதால் இந்த காலத்தில் உங்களுக்கு அவரின் பரிபூரண அருள் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்திலும் முன்னேற்றம் உண்டாகும். எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு வந்தாலும் அவற்றை எல்லாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல செய்து உங்களை பாதுகாப்பார் சனி பகவான். சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு வீட்டில் சஞ்சரித்தாலும் அந்த வீட்டில் ஒரே நிலையில் சஞ்சரிப்பதில்லை. ஆண்டுதோறும் 4 மாதங்கள் அவர் வக்ரகதிக்கு ஆளாவார். அந்த காலங்களில் சங்கடமான பலன்களை சந்தித்து வந்தவர்களுக்கு பாதிப்புகள் குறையும். யோகமான பலன்களை சந்தித்து வந்தவர்களுக்கு நிதானித்து செயல்பட வேண்டிய நிலை உண்டாகும். அந்த வகையில் இந்த காலத்தில் உங்கள் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். அச்சத்தை உண்டாக்கிய விவகாரங்கள் சுமூகமாக முடியும். உங்களுடைய முயற்சியில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும்.
குழந்தைகள் வழியே ஏற்பட்ட சங்கடங்கள் விலகி நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். தொழில் முன்னேற்றமடையும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். உங்கள் மனதிற்கு எது சரியோ அதை செய்வீர்கள். அதனால் ஆதாயமும் அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.